ஆக்சுவலாக நம்மளோட லேக் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், சினிமா, ஃபுட் வீலாக்ஸு, ட்ராவல் வீலாக்ஸு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக அண்ட் ஃபியூ பப்ளிக் ரிலேட்டட் திங்ஸ் அதை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஒப்பீனியனை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுவும் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேர்ள் பேபிஸ், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கேர்ள் பேபிஸ், ரேப் அகெயின்ஸ்ட் கேர்ள் பேபிஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஒரு பக்கம் ஏஐ ரிலேட்டடாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கோம், டெக்னாலஜி வைஸு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ட்ரக்ஸு, இந்த மாதிரி ரேப்பு, விமன் சேஃப்டி இல்லை, இந்த மாதிரி இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஸோ இந்த வீடியோவில் இப்போ சமீபத்தில் நடந்த 2 இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். கொஞ்சம் பெயின்ஃபுல்லான வீடியோ தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனல் ஆகாமல் இதாக கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பேச பார்க்குறேன். இது லேக் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் பெயின்ஃபுல் ஏரியா. கொஞ்சம் பாருங்க. Welcome to Lac Cinemas Entertainment, the house of cinema and political environment. இந்த ஜூலை மந்த்து ராஜஸ்தானில் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு 13 வயசு பொண்ணு, 13 வயசுனா அரௌண்ட் 8th கிரேட் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 13 வயசு பொண்ணு ஒரு ஆட்டோ டிரைவர், நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், இல்லை நான் வேறு எங்கே போகிறீங்களோ அங்கே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏற்றிட்டு போயிட்டு அந்த பொண்ணை ஒரு ஹோட்டலில் போய் வெறும் 1000 ரூபாய்க்கு 1000 rupees வித்துட்டான் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட. அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியாது. அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணியிருக்கான், வாட்ஸ்அப்பில் அவனோட சரௌண்டிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மைனர் கேர்ள் என்கிட்ட இருக்கா, ஹூஎவர் வாண்ட்ஸ், ஹூஎவர் ரெடி டு பே, யாரெல்லாம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதையும் ஒரு மைனர் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு, அதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மிருகங்கள் இவனுங்க அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கானுங்க. என்னால் பார்த்துருக்கானுங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா என்னால் டைரெக்டாக அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியாது. அந்த பொண்ணை 5 days ஹோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 5 ஹோட்டலுக்கு மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிருக்காங்க. 32 கேனிபல்ஸ், இவங்களெல்லாம் அனிமல்ஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, கேனிபல்ஸ் 32 பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் அடிச்சிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த மீன் டைம் அவங்க அம்மா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, ஆஸ் யூஷுவல் நம்மளோட லா தான் உங்களுக்கு தெரியும், யார் என்ன ஃபோட்டோ இருக்கா இது இருக்கான்னு பார்த்ததுல ஒரு NCW, நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமன், அதில் யாரோ ஒரு அம்மா, அவங்க இந்த அம்மாவோட இதை பார்த்து ஷீ ஃபெல்ட் வெரி பேட். அதனால் SIT டீமுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்வர்ட் பண்ணி அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறது, எங்கே இருக்கா அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது இந்த லிங்க் கிடச்சி ஃபைனலாக அந்த பொண்ணை
காப்பாற்றிருக்காங்க. பட் ஷீ இஸ் டெட் நவ். பட் ஸ்டில் அவங்க காப்பாற்றும் போது அந்த பொண்ணை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து மீடியாவில் பார்த்துருப்பீங்க. என்னால் அதை வந்து ஷோ பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப அதை நீங்கள் பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க. அவ்வளோ காயங்கள், அவ்வளோ அந்த பொண்ணை கண்ணை கூட திறக்க முடியல அந்த பொண்ணால். அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் போலீஸு ஜஸ்ட் 18 மெம்பர்ஸை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 14 சுற்றிட்டு இருக்காங்க தெருவில். இது எப்படி? நம்ம லா சரியில்லையா? விமன் சேஃப்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து செல்ஃப் ஒபீடியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த செல்ஃப் ஒபீடியன்ஸு நமக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சா என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன் ஒரு மைனர் கேர்ள் 13 இயர்ஸ், நம்ம வீட்டில் இருக்க தங்கச்சி, நம்ம வீட்டில் இருக்க அக்கா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, நமக்கும் குழந்தைங்க இருக்கு, இதெல்லாம் ஏன் இப்படி எதுவுமே புரியாம இப்படி ஒரு அரக்க பிஹேவியரா இருக்கு இது. இட் இஸ் நாட் அ ஹியூமனிட்டி. இதுல ஹியூமனிட்டி எங்க இருக்கு? இன்னும் 14 வந்து வெளியில போய்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இன்னும் அரெஸ்ட் பண்ணாலும் they will be free at any time. பெயில் கிடைக்கும், அவன் வெளியில சுத்துவான். அகைன் எல்லாமே ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அவன் அது வரைக்கும் உயிரோட இருப்பான். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து டாலரேட் பண்றது? இதுக்கு ஒரு எண்டே இல்லை. இதை வந்து யாராலையுமே இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி ரேப்பு அந்த cannibals, will they dare to do with a call girl? எனக்கு அதுதான் கொஸ்டின். She will cut his boner, to be frank. இந்த மாதிரியெல்லாம் பண்ணா. அப்படி இருக்கும்போது ஒரு மைனர் கேர்ளை அடிச்சு ரேப் பண்ணி, வாட் இஸ் த பிளஷர் இன் தட்? என்ன சந்தோஷம் உங்களுக்கு இதுல? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் போய் பில்டிங்கை வந்து ஆல்மோஸ்ட் ராஜஸ்தான்ல வந்து 147, இது வந்து நடந்தது காந்தி நகர்ல. ஆல்மோஸ்ட் ராஜஸ்தான்ல 147 ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல வந்து வெறும் 40 ஹோட்டல்ஸ் தான் லைசன்ஸ்டு. ரிமைனிங் எல்லாமே லைசன்ஸ் கிடையாது. இப்போ போய் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் 5ல் 3 ஹோட்டலை இடிச்சு அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி 5 நாள் இவங்களுக்கு தெரியாம நடந்துச்சா, தெரிஞ்சு நடந்துச்சா? கவர்மெண்ட்ல இதுக்கு சப்போர்ட்டா? கவர்மெண்ட் நெவர் சப்போர்ட் தீஸ் திங். பட் அங்க இருக்க எம்ப்ளாயீஸ், அங்க இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இது யாரும் கண்டுக்கறலையா? எதுவுமே புரியல. அப்படியே இந்த பக்கம் வந்தா வெஸ்ட் சைடு ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தா 2 days பேக் கல்கட்டால நடந்திருக்கு. கொல்கட்டால என்ன நடந்திருக்கு? 5 பேர் சேர்ந்து ஒரு 11 year old ஒரு சின்ன பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்கு gift கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணது மட்டும் இல்லை, அங்கேயாவது அந்த பொண்ணை உயிரோட காப்பாத்தினாங்க. இப்போ ஷீ இஸ் டெட். பட் இந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டு they killed her, கொன்னுட்டாங்க. they killed her. ஒரு சாக்ல கட்டி ஒரு டிரைனேஜ் டிச்சு த்ரோ பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு கோவத்துல ஜனங்க அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணி, பட் 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணவங்கள ஜனங்க வந்து அடிக்கிறாங்க. See, ஜனங்க கோவத்துல அடிக்கிறாங்க. அத கூட நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீடியா how they can take their own rights, லாவை எப்படி அவங்க கையில் எடுக்கலாம் அப்படின்னு 4 பேர் வந்து பேசுவாங்க, லாயர்ஸோ இல்லாட்டி வேற மீடியா பர்சன்ஸோ. இது அந்த மாதிரி தான் அடிக்கணும், வேற வழி இல்லை. ஒன்ஸ் பனிஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அந்த they won't have the dare to do it, அந்த இது வராது. நம்ம வீட்லயும் பொண்ணு இருக்கு, நம்ம வீட்லயும் எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்கு. நம்ம குழந்தைங்கள நம்ம நாளைக்கு சேஃப்டியா வெளியில அனுப்புறோம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம ஒரு பக்கம் நம்ம டெக்னாலஜியா இம்ப்ரூவ் ஆகுறோம், ஒரு பக்கம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம், ஒரு பக்கம் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம், எல்லாமே செய்யறோம். பட் இது எங்க போய் முடிய போகுது? இது என்ன நடக்குது? இதுக்கு ஒன்று கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ராங்கான லா கொண்டு வந்து இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு they should have a proper, like Saudi, like Arab countries, they should have ஒரு ப்ராப்பரா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். that punishment should happen within days, within weeks. ஹேங் பண்றது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு ஹேங் பண்றதுக்கு 5 years 6 years டைம் எடுக்குது. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. பட் இந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் வேகமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி வேகமாக இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை வேகமாக கொடுத்தாதான் சரியாக வரும். இல்லைன்னா இட் வில் கோ ஆன். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்து 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 தான் குழந்தைங்கள அனுப்ப வேண்டியது இருக்கு, எங்கே அனுப்புனாலும், பர்டிகுலர்லி கேர்ள் பேபிஸ். இது இங்கேயோட நிற்காது. These cannibals will capable of doing it with boys also. இது இப்படித்தான் போகும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் வரணும். பப்ளிக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினை இன்ஃபியூஸ் பண்ணணும். ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரணும். கவர்மெண்ட் ஷுட் அலர்ட் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும். இது எல்லாமே நடக்கணும். இது எல்லாமே நடந்தாதான் இது நடக்கும். லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த வீடியோவில் நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட சொல்ல போகிறதில்ல. அவ்வளோ பெயின்ஃபுல்லான வீடியோ. ஸோ தேங்க்யூ.